இலங்கையில புதிய அதிபர் பதவியேற்றிருக்காரு. இடதுசாரியை சார்ந்த ஒரு நபர் அந்த அதிபரை வந்திருக்கிறது எப்படி நீங்க பார்க்குறீங்க? இந்தியாவுக்கு அதனால பயனளிக்கும் நினைக்கிறீங்களா, இல்ல அது இடைஞ்சலாக்கும்? இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக நேஷனல் பீப்புள்ஸ் பவர் தேசிய மக்கள் சக்தியின் அந்த அணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயகா என்பவர் பதவியேற்றுள்ளார். அவர் வெற்றி பெற்ற பின் அனைத்து இன மக்களுக்காகவும், அதாவது தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், புத்தர்கள் அனைவருக்குமான ஒரு ஆட்சியாக அந்த புதிய ஆட்சி இருக்கும் என்ற ஒரு புதிய நம்பிக்கையை அவர் விதைத்துள்ளார். இடதுசாரி கொள்கைகளுடைய ஒரு இயக்கத்தை சார்ந்தவர். ஆனால் இருந்தபோதிலும் கடந்த காலங்களில் அவருடைய இயக்கம் ஜனதா விமுக்தி பெருமுனா JVP என்ற இயக்கம் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட இயக்கம். ஒரு அச்சம் நிலவுகிறது. ஆனால் அவரை பொறுத்தவரை கடந்த காலங்களை எல்லாம் கடந்து, பழைய துயர நிகழ்வுகளை எல்லாம் கடந்து, இந்த அரசு புதிதாக அமைக்கப்படும் அரசு சிங்களர்கள், தமிழர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், புத்தர்கள் என அனைத்து மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி அமையும் என்று ஒரு புதிய நம்பிக்கையை அவர் விதைத்துள்ளார். அதை நாங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் அதை வரவேற்கிறோம். அவர் அந்த புதிய நம்பிக்கைக்கு ஏற்ப இலங்கையில் உள்ள அனைத்து மக்களுக்கான ஆட்சியாக அவர் ஆட்சி இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். அதே வேளையில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 ஆண்டுகளாக அங்கே இலங்கையில் வாழும் ஈழத் தமிழர்களுக்குரிய அந்த அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய இந்த ஆட்சியில் அந்த ஈழத் தமிழர்களுக்குண்டான அந்த அடிப்படை உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம். அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்கள் கடந்த 40 வருடங்களாக இலங்கை அரசால், இலங்கை கடற்படையால் அவர்களுடைய தாக்குதலுக்கு உட்பட்டு கிட்டத்தட்ட 5000-6000 தமிழக மீனவர்கள் மடிந்துள்ளார்கள். இந்த வருடம் மற்றும் 2024 வருடம் மற்றும் 300க்கும் மேற்பட்ட நம்முடைய தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்டு அங்கே சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றால் கோடிகளில் நீங்கள் பணத்தை கட்டினால்தான் நாங்கள் விடுவிப்போம் என்று ஒரு புதிய சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள். தமிழக மீனவர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை காக்கும் விதமாக இந்த புதிய இலங்கை அரசு செயல்பட வேண்டும். இலங்கை அரசும் சரி, நம்முடைய இந்திய அரசும், ஒன்றிய அரசும் சரி, அங்கே இருக்கின்ற இலங்கை தமிழ் மீனவர்கள், நம்முடைய தமிழக மீனவர்கள் மற்றும் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவை அமைத்து இந்த தமிழக மீனவர்கள் குறித்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கும் விதத்தில் ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கி இந்த பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால பிரச்சனை, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள். எங்களோட தொலைக்காட்சி தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு எடிட்டருக்கு ஒரு பேட்டி கொடுத்தார் திருமாவளவன். இந்த பேட்டியில ஒரு 2026 தேர்தலில் திமுக வீழ்த்துறதுக்காக தொடர்ந்து அந்த கூட்டணியை பின்னடைவை சந்திக்கிறதுக்கான நோக்கத்தில் பாஜகவும் அதிமுகவும் செயல்படுது, தொடர்ந்து அது போன்ற நடவடிக்கைகள்லாம் தான் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க பார்வை? அண்ணன் திருமாவின் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறார், நீங்க சொல்றபடி நான் சொல்றேன். அதாவது மதவாத சக்தியான பாஜக அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது, அதற்கு நாங்கள் இந்த கூட்டணியில் ஒற்றுமையா இருப்போம்ங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அதான் நானும் பல இடங்கள் சொல்லியிருக்கிறேன். சமீபத்தில் ஒரு சர்ச்சை வரும்போது, கூட்டணியை குறித்து ஒரு சர்ச்சை வரும்போது, தமிழ்நாட்டில் மதவாத சக்திகள் இங்கே வேரூன்றிவிடக் கூடாது என்ற ஒற்றை நோக்கத்திற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், CPI, CPM, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற பல கட்சிகள்
நாங்கள் அந்த ஒத்த கருத்தோட நாங்க இந்த கூட்டில் நாங்க இருக்கிறோம். நாங்க இதுல சில வேறுபாடுகள், சில வேறுபாடுகள், சில கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மதவாத சக்திகள், மக்களை பிளவுபடுத்தும் இந்த மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வளர்ந்துவிடக் கூடாது, வேரூன்றிவிடக் கூடாது என்ற அந்த ஒற்றை நோக்கத்தில் தான் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம் என்ற கருத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை விட வரக்கூடிய தேர்தலில் பாஜக குறைந்த வாக்குகளை தான் பெறும் அப்படின்றது திருமாவளவனோட கூற்று. அதாவது நான் போன தடவை பார்த்தீங்கன்னா அவங்க பாஜக அணி பொறுத்த வரைக்கும் பல்வேறு இயக்கங்கள் அவங்க கிட்டத்தட்ட வாக்கு வங்கி உயர்ந்து விட்டது, பாஜக வளர்ந்து விட்டதுங்கிற ஒரு பிம்பத்தை அவங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிற இயக்கங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அண்ணன் டிடியோடைய அவருடைய இயக்கம், அது இல்லாமல் அங்கங்க கேண்டிடேட்டுடைய ஸ்ட்ரென்த்தில் அவங்க நிறைய வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்து விட்டதான்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நான் இப்போ அவங்களுடைய அந்த தேர்தலில் மக்கள் நல்ல ஒரு பாடத்தை கொடுத்திருக்காங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இடம் கிடையாது. பல இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. பாஜக கட்சியுடைய வேட்பாளர் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. ஆனாலும் அந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்களின் அந்த எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் மறுபடியும் தமிழகத்திற்குரிய அந்த திட்டங்களையோ அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த நிதியையோ ஒன்றிய அரசு வழங்குவதில்லை. இப்போ கூட நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்முடைய அந்த சமகர சிக்ஷா அபியான் அந்த திட்டத்தின்படி சென்ற வருடம் கிட்டத்தட்ட ஒரு 249 கோடி, இந்த வருடம் இந்த ஜூன் மாதத்துக்கு வரை கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கோடி, கிட்டத்தட்ட 800 லட்சம் கோடி நமக்கு வரல. அது இல்லாம சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் பாகம் கிட்டத்தட்ட 63,000 கோடி திட்ட மதிப்பீடு நம்ம தமிழக அரசு கடுமையான நிதி நெருக்கடியிலேயே கிட்டத்தட்ட 22,000 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றிய பங்கு சைவர். இந்த 2 திட்டங்களுக்கு உண்டான அந்த நிதியை பெறதுக்காக டெல்லிக்கு போயிருக்கிறார். ஆனாலும் தமிழக அரசுக்கு இந்த பாஜகவை எதிர்க்கும் அனைத்து அந்த மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் நிதியை கொடுக்க போறது கிடையாது. ஆனால் இது தொடர்ந்ததுன்னா அடுத்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து தொகுதியிலும் டெபாசிட்டை இழப்பாங்கிறது நானும் கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். வேற யாரும் இழப்பாங்க, பாஜக இழக்கும். நீங்க சொன்னீங்க 63,000 கோடின்னு சொல்லி. நிர்மலா சீதாராமன் தமிழகத்துக்கு வந்திருக்கும் போது அதுக்கு முழுசா விளக்கம் சொல்லிருக்காங்க. என்ன விளக்கம்? அதை நான் சொல்லிடுறேன். என்ன விளக்கம் சொல்லிடுறேன். கோடியில 10% மட்டும் முழுக்க மாநில அரசுடைய திட்டம். தவறு அதை நான் விளக்குகிறேன். சொல்லுங்க. மட்டும்தான் மாநில அரசுடைய மத்திய அரசுடைய நிதி. அது மிச்சம் 60% வங்கி கடன்ல ஏற்கனவே 33,000 கோடி ரூபாய் நம்ம வங்கி கடன் வாங்கி கொடுத்தோம். அதுலயும் 30% மட்டும்தான் மாநில அரசு செலவழிச்சிருக்கு. வாங்கி கொடுத்த வங்கி கடனையே செலவழிக்கல. பணம் தரலன்னு சொல்றது எந்த வகையிலும் நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க. அதாவது அந்த அமைச்சருடைய அந்த பதில நானும் கேட்டிருந்தேன். போன பிரஸ் மீட்லயும் நான் சொல்லியிருந்தேன். அதாவது மெட்ரோ ரயில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அது மத்திய அரசு திட்டம் தான். எங்கேயும் அது மாநில அரசு திட்டம் கிடையாது. தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல் சென்னை மெட்ரோடைய ஃபேஸ் 1 அது பொறுத்த வரைக்கும் அது ஒன்றிய அரசோட திட்டம். அதுக்கு நாங்க கொடுத்த செஞ்சோம். இது பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் அது மாநில அரசுடைய திட்டம். நீங்க சொன்ன மாதிரி அது வங்கிகள்ட்ட இருந்து வர வேண்டிய நிதியை அவங்க பயன்படுத்தல செய்யல. அதே நேரத்தில் இது மேற்கொண்டு இதுல நிதி நெருக்கடி ஏற்பட்டால் நாங்க மத்திய அரசு ஒன்றிய அரசு நாங்க அளிப்போங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு பொறுப்பில்லாத ஒரு பதில் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், பிற மாநிலங்கள்ல நீங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க, எவ்வளவு நிதி ஒன்றிய அரசு கொடுத்திருக்கு. தமிழ்நாட்டுடைய மெட்ரோ ரயில் ஃபேஸ் 1 பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நிதி கொடுத்திருக்காங்க. இந்த ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் திட்ட மதிப்பீடு அவங்க சொல்றதெல்லாம் கிடையாது. அதாவது சில விஷயங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு பதில் சொல்றாங்க. ஆனா அப்படி பார்க்கும்போது நாளைக்கு வங்கிய நிதியை பயன்படுத்தல் சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது கிளியரன்ஸ் வேண்டியது இருக்கும். அந்த கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசோட கிளியரன்ஸ் வேண்டியது இருக்கும். முழுக்க இந்த மாதிரி ஒரு கேள்விகள் கேட்கும் போது அவங்க வேற மாதிரி பதில் சொல்றாங்க. அதாவது இந்த சமகர சிக்ஷா அபியான் இருக்கு. நான் சொல்ற ஒரே ஒரு விளக்கம் சொல்றேன். நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி டெல்லியில ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்திக்க வரார். நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழக நாடாளுமன்ற நாங்களும் கூட இருக்கிறோம். அமைச்சர் சொல்றாரு, இந்த சமகர சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறையில பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை வகிக்கின்றது என்றால் அது எங்களுடைய சிறப்பான திட்டங்கள். அதுக்கு புதுமை பெண் அந்த திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், கிட்டத்தட்ட 28,000 அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகள் போன்ற பல சிறப்பான முதல்வர் அண்ணன் தளபதி அவருடைய வழிகாட்டுதனால இந்த சிறப்பான திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்ததுனால இன்னைக்கு இந்தியாவிலேயே நாங்கள் ஒரு முதன்மை மாநிலமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இந்த சமகர சிக்ஷா அபியான் திட்டத்தினோட நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கோம். அப்படி இருக்கும்போது திட்டத்தோட நிதி நீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீங்க தேசிய கல்வி அமைச்சர் யாரு தர்மேந்திர பிரதான் சொல்றாரு,
நீங்க ஏன் தேசிய கல்விக் கொள்கையை நீங்க ஏத்துக்கல? ஏன் இந்தி மொழியை நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? 40 வருஷம் பின்னாடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதனால நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். நாங்க சொல்ற தலைக்கு காலுக்கு நீங்க ஏன் முடிச்சு போடுறீங்க? சமகர சிக்ஷா அபியானுடைய திட்டத்துடைய நோக்கங்கள் நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம். அந்த திட்டத்தின்படி நாங்க செயல்பட்டு இருக்கோம். ஏன் அந்த நிதியை கொடுக்க மறுக்கிறீங்கன்னு சொல்றேன். நான் அப்புறம் சொல்றேன், நானு நீங்க 3வது மொழியை ஏன் நீங்க கத்துக்கூடாதுன்னு சொல்லும் போது நான் சொல்றேன், நானு ஏன் அந்த 3வது மொழி ஒரு இந்திய மொழியா இருக்க வேண்டும் நான் சொல்றேன். நானு ஒரு தமிழ் மாணவன் அவன் கத்துக்கும் போது முதல் மொழி பொறுத்த வரைக்கும் நீங்க ஆங்கிலம், 2வது மொழி அவன் தமிழா கத்துக்கிறான். 3வது மொழியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்திய மொழி தான் இருக்கும்போது அவன் கன்னடமோ தெலுங்கோ எதுவும் கத்துக்க போறது அவர் வழி இல்லாம இந்திய கத்துக்க போறான். இதுதான் மறைமுக இந்தி திணிப்பு நம்ம சொல்றோம். நம்ம ஏன் நம்ம இந்த இந்தியா உலகத்தின் 3வது பொருளாதார சக்தியா நம்ம மாத்த நம்ம பேசுறோம். இன்னைக்கு நம்முடைய தமிழக மாணவர்கள் உலகம் எங்கும் அனைத்து துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்துறாங்க. அதுக்கு காரணம் ஆங்கில புலமை. ஏன் ஒரு உலக மொழி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பிரெஞ்சோ ஜப்பானோ இல்ல ஒரு மேண்ட்ரின் சைனீஸோடைய மேண்ட்ரின் மொழியோ தெரிஞ்சுக்கிற நல்லதானது. நம்மளுடைய அந்த தமிழக மாணவருக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. அது என்ன 3வது மொழி அது இந்திய மொழியா தான் இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். நாங்க 3வது மொழியை கத்துக்கூடாது நாங்க தப்புன்னு சொல்லலாங்க. ஹிந்திய கத்துக்கிறது தப்புன்னு சொல்ல, ஆனா ஹிந்தியை தான் கத்துக்கணும்னு சொல்றது நாங்க தப்புன்னு சொல்றோம்னு சொல்லியிருந்தேன். அவங்களுடைய அனுமதி சொல்றேன். நான் நிதியா இருக்கட்டும் திட்டமா இருக்கட்டும் தமிழகம் மட்டும் கிடையாது, பாஜகவை எதிர்க்கின்ற அனைத்து மாநிலங்கள், அது மேற்கு வங்காளமா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், எல்லா இடங்களையும் திட்டங்கள் மறுக்கப்பட்டிருக்கு, நிதிகள் மறுக்கப்பட்டிருக்கு. உங்களை மாதிரி செய்தியாளர்கள் வரும்போது அதுக்கு வேற மாதிரி கேள்விகளுக்கு பதில் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. திட்டத்திற்காக நிதி எவ்வளவு கொடுத்திருக்கீங்க, எதனால நிறுத்தி வச்சிருக்கீங்க புதிய தலைமுறை சார்பா ஆர்டிஐல கேட்டிருந்தோம். அதுக்கு நிர்வாக ரீதியான பணிகள் நடைபெற்று இருக்கு. பணிகள் முடிஞ்சா நிதி விடுவிச்சிருவோம். கால நிர்ணயம் கிடையாது. அதுக்கு அந்த பணிகள் எப்ப முடியுதோ அதுக்கான ஃபண்ட் ரிலீஸ் பண்ணிடுவோம். யார் சொன்னது? ஆர்டிஐல கொடுத்திருக்க ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்க ஒன்றிய அரசு அதாவது டோட்டல் அந்த மெட்ரோ ரயில் அந்த ஃபேஸ் 2 உடைய டோட்டல் ப்ராஜெக்ட் இதோடைய ஃபண்டே பார்த்தீங்கன்னா 63,000 crores. இது வரைக்கும் 22,000 கோடி வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அது எல்லாமே கிட்டத்தட்ட 1/3 ப்ராஜெக்ட் காஸ்ட் செலவு பண்ணியிருக்கிறாங்க. அதுவுமே கடுமையான ஒரு நிதி நெருக்கல பண்ணியிருக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி எல்லாமே அது இன்ஃபேக்ட் அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அந்த இது ஒரு இது இருக்கு, அவங்களுடைய ஒப்புதல் இது வரைக்கும் வரலங்க. ஒன்றிய அரசுடைய சார்ந்த அந்த கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் ஒரு இது இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய ஒப்புதலே கிட்டத்தட்ட 2 வருஷமா நம்மளுடைய தமிழக அரசு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்குண்டான ஒப்புதலே கொடுக்கணும். அவங்க 4 மாநில தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நடக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், எப்படி இருக்கும்? மகாராஷ்டிரா பொறுத்தவரை எனக்கு என்னன்னா அங்க ஆளும் பாஜக கூட்டணிக்கு ஒரு பெரும் பின்னடைவா இருக்கும்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க கடந்த காலங்களில் அந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள் மக்கள் அங்கே கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஜம்மு காஷ்மீர் பொறுத்த வரைக்கும் நமக்கு சொல்ல இயலாது. ஏன்னா அங்க அவங்க ராணுவ கட்டுப்பாடோடு அவங்க எந்த மாதிரி அங்க தேர்தல் நடத்துறாங்க முழுமையா அந்த இல்ல அதாவது என்னன்னா அது எனக்கு தெரியாது. எனக்கு ஏன்னா அங்க கிட்டத்தட்ட ராணுவ கட்டுப்பாடோடு தான் அங்க அரசாங்கமே நடத்துறாங்க. அப்படி இருக்கும்போது எவ்வளவு சுதந்திரமா அந்த தேர்தல் நடத்தப்பட்டிருக்கு, மக்கள் எவ்வளவு சுதந்திரமா அந்த வாக்குகள் அளிச்சிருக்காங்க விவரங்கள் எனக்கு தெரியாது. அதனால சொல்ல முடியாது. பொதுவாக பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் பொறுத்த வரைக்கும் பாஜக மதவாத சக்தி பாஜக எதிரான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. மனித உரிமை காப்பாற்றப்பட வேண்டும். மதிமுக தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துல 2 என்கவுண்டர் இப்ப நடக்குது. ஆளுங்கட்சி கூட்டணியில தான் நீங்களும் இருக்கீங்க. இதை எப்படி பாக்குறீங்க? சட்டம் ஒழுங்கு நிழல் எடுத்துறதுக்காக பண்றாங்களா? என்ன நினைக்கிறீங்க? உங்களை போன்ற பத்திரிகை நிருபர்கள் தொடர்ந்து இந்த ஒரு வருஷமா பல இடங்களில் போகும்போது ஒரே கேள்வி என்ன, சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. இன்னைக்கு பட்ட பகல்ல இன்னைக்கு கேங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு இந்த மாதிரி அவங்க கொலைகள் நடைபெற்று இருக்கு. சமீபத்தில் கூட அவர் நம்முடைய அரசியல் இயக்கத்தின் தலைவர் சகோதரர் ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை அப்புறம் கூட எல்லாருமே உங்களுடைய பத்திரிகை நிறுவனம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு கடுமையா நீங்க சாடினீங்க. நீங்க நம்முடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சொன்னாங்க. இப்போ என்னன்னா அவங்க தமிழக அரசாங்கம் சரி காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இரும்பு கரம் கொண்டு இந்த சட்டம் ஒழுங்கை அவங்க நிலைநிறுத்துறோம், சட்டத்துக்கு புறம்பாக அது போன்ற இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கேங்ஸ்டர்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரன்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அப்படி முயற்சிகள் எடுக்கும் பொழுது சில இடங்கள்ல அவருடைய காவல்துறையுடைய விளக்கம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சில இடங்கள்ல அவங்க கைது செய்யும் போது அவங்க பதிலுக்கு அவங்க தாக்குற அந்த மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபடும் பொழுது இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெற்று விளக்கங்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எங்களை பொறுத்தவரை அதாவது திட்டமிட்ட என்கவுண்டர் டெத் இருக்குது கண்டிப்பா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது சட்டத்தின்படி நீதியின்படி தான் அது இருக்கணும். அதை நாங்கள் கண்டிக்கிறோம். அதே வேளையில் காவல்துறையுடைய விளக்கம் என்பது என்னவென்றால் சமீப காலங்களாக இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கிறதுனால அது ஒரு இரும்பு கரம் கொண்டு நாங்கள் இது பண்றதுனால சில இடங்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு விளக்கத்தை கொடுத்திருக்கிறோம். மது ஒழிப்புனாலே மதிமுக தான் மிகப்பெரிய விஷயங்களை ஆதி காலத்துல இருந்து நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்ப நடக்கக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு, மது விலக்கு மாநாடு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மதிமுக பாருங்க அண்ணன் திருமாவுடைய மது ஒழிப்பு மாநாடு, சொன்னாரு. அண்ணன் திருமாவுடைய மது ஒழிப்பு மாநாடு வரவேற்கத்தக்கது. இது அரசியல் அல்லாது அனைத்து தமிழக மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு மாநாடாக தான் நாங்கள் பார்த்திருக்கோம். எங்க இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய துணை பொதுச்செயலர் டாக்டர் ருகையா அவர்கள் அந்த மாநாட்டுக்கு செல்கிறார்கள். எங்களுடைய மது ஒழிப்பு என்றாலே நினைவுக்கு வருகின்றது நம்முடைய மதிமுக தலைவர் வைகோ தான். அந்த மது ஒழிப்புக்காக என்னுடைய பாட்டி தலைவர் வைகோங்க அம்மா தாயார் மாரியம்மாள் அவர்கள் உண்ணாவிரதம் வந்து மடிந்தார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அதே நேரத்தில் முக்கியமான விஷயம் எல்லா இடங்களும் சொல்றது மக்கள் நினைத்தால் மதுவை ஒழிக்கலாம். அதற்கு எடுத்துக்காட்டு கலிக்கப்பட்டி சம்பவம். ஏன்னா அன்னைக்கு மதுக்கடை கூடாது என்று அங்க பஞ்சாயத்தில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றினோம். அரசாங்கம் நினைத்தாலும் மதுக்கடையை கொண்டு வர முடியாதுங்கிறத உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் தீர்ப்பு பெற்றுக் கொடுத்தோம். உச்சநீதிமன்றத்துக்கு அன்றைய அரசு ஜெயலலிதா அரசு அவர்கள், அந்த அம்மையார் அரசு அவர்கள் அங்க போனாங்க. அங்கேயும் போய் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்னன்னா, மக்கள் நினைத்தால் அந்த உள்ளாட்சி அமைப்பு அவங்க நினைத்தாலும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா மதுக்கடை அந்த இடத்துல இருக்க முடியாது. இதுதான் நாங்கள் எல்லார்கிட்டையும் சொல்றேன். மதுக்கடையை பொறுத்து நீங்க வேண்டாம் நினைச்சீங்கன்னா மக்கள் முடிவெடுத்த கண்டிப்பா அது முடிவு கொண்டு வரலாம். சரி.